அங்கதனோ அந்த வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல், சீதையை காணாது நான் திரும்பவில்லை, இங்கேயே உயிரை விடப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு தர்பையை தரையில் பரப்பி அதன் மீது படுத்து விட்டான். அங்கதனுடைய செய்கையை பார்த்ததும் மற்றவர்களும் அதையே பின்பற்றத் தொடங்கினர். தர்பையை எடுத்து வந்து தரையில் பரப்பி அதில் படுத்தனர் சிலர். மற்றும் சிலர் உட்கார்ந்து கொண்டு தங்கள் கதியை நினைத்து நினைத்து கண்ணீர் விட்டனர். முதுபெரும் வீரரான ஜாம்பவான் கூட அவர்களோடு கலந்து கொண்டது ஆஞ்சநேயனுக்கு வியப்பை உண்டாக்கியது. அவர்களோடு பேசாமல் ஒதுக்குப்புறமாய் சென்று கடலை நோக்கி உட்கார்ந்து ஸ்ரீராம ராம என்று ஜபத்தில் இறங்கிவிட்டார். குழம்பிப் போய் கிடக்கும் அந்த நேரத்தில் ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்வதால் அவனுக்கு ஒரு விதமான நிம்மதி ஏற்பட்டது. தர்பையின் மீது படுத்திருந்த குரங்குகளுடைய துக்கம் அதிகமாகிவிட்டது. ஒன்றையொன்று கட்டிக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டன. அப்போது பக்கத்தில் இருந்த மகேந்திர பர்வதத்தில் உள்ள ஒரு குகையிலிருந்து மாபெரும் கழுகு ஒன்று நகர முடியாது நகர்ந்து கொண்டு வெளியே வந்தது. உயிர்விட தீர்மானித்திருக்கும்